ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஹமீஸ் பிளாக்ஸ் அகைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் உள்ள ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன. இது நிறைய கொஷின்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் ஆஸ்க் பண்ணியிருந்தாங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்ன சார்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியை பற்றி முதல்ல பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நல்ல மார்க்கும் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் ஸ்கோர் பண்ணலாம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அடுத்து நீங்கள் படிக்கிறத படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா லெட் அஸ் கெட் இன்டு திஸ் செஷன். இது பாருங்கள், யூனிட் 1 பாருங்கள். யூனிட் 1 பொறுத்தளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் மிஷின் மெட்டல் கட்டிங், அதுதான் இது யூனிட். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிப்புலேருந்து ஒரு கொஷின் டெஃபினட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிப்பு, டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா சிப்ஸு, கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் வித் பில்டப் எட்ஜஸ், இந்த 3 டைப் தான் இருக்குது. அழகாக நீங்கள் சிப்புலேருந்து ஒரு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மெட்டல் கட்டிங்னு கேட்டதுனால, மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டல் கட்டிங்னு இருக்கிறதுனாலேயே சிப்புலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெர்ச்சன்ட் சர்க்கிள் டயக்ராம். ஆப்வியஸ்லி மெர்ச்சன்ட் சர்க்கிள் டயக்ராம் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சிப்புனால இது ஃபஸ்ட்டு சிப்பு. இப்போ ஒரு டூல் இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க. அந்த டூல் ஒரு ஒர்க் பீஸ் இருக்குது. டூலை வந்து கட் பண்ணும் போது ஒர்க் பீஸை கட் பண்ணும் போது அதுலேருந்து சிப்பு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சிப்பை பற்றி கேட்கலாம். சிப்பு கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டூலினுடைய லைஃப் பற்றி கேட்பாங்க. ரைட்டுங்களா? அடுத்து இதில் போடக்கூடிய கட்டிங் ஃப்ளூயிட்ஸை பற்றி கேட்பாங்க. கட்டிங் ஃப்ளூயிட்ஸ், இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். ஸோ ஃபஸ்ட்டு சிப்பு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிப் ஃபார்மேஷன் கேட்பாங்க. அதுக்கடுத்து மெர்ச்சன்ட் சர்க்கிள் டயக்ராம் கேட்பாங்க. அதில் ஏற்பட்ட ஃபோர்ஸஸ் இருக்குங்கிறத கேட்கலாம். அடுத்து கட்டிங் ஃப்ளூயிட்ஸ் கேட்பாங்க. கட்டிங் ஃப்ளூயிட்ஸ், டைப்ஸ் ஆஃப் கட்டிங் ஃப்ளூயிட்ஸ், அதுக்கப்புறம் கட்டிங் டூல், அதுக்கப்புறம் கட்டிங் டூல். 4வது சான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் டூல். ரைட்டுங்களா? ஸோ இந்த முதல்ல சிப்பு தான். சிப்புக்கு அதுக்கடுத்து மெர்ச்சன்ட் சர்க்கிள் டயக்ராம், அதுக்கப்புறம் கட்டிங் டூல், அதுக்கப்புறம் கட்டிங் ஃப்ளூயிட்ஸ், அதுக்கப்புறம் கட்டிங் டூல். அதுக்கப்புறம் டெய்லர்ஸ் ஈக்குவேஷன் வந்து டூல் லைஃப்பை பற்றி கேட்டால் டெய்லர்ஸ் ஈக்குவேஷன் கேட்கலாம். இதில் மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் இப்போ சால்வ் பண்ணிட்டு போகிறது நல்லது. ப்ராப்ளம்ஸ் 1-2 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லர்ஸ் ஈக்குவேஷன் நல்லா தெரியும். Vt = n = c. ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா லேத் ரிலேட்டடாக ஒரு கொஷின் வரும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ்டன் அண்ட் டரட் லேத், அதாவது ஸ்பெஷல் லேத் ரிலேட்டடாக ஒரு கொஷின் வரும். ஜென்ரல் லேத், அதுக்கப்புறம் கேப்ஸ்டன் அண்ட் டரட் லேத் ரிலேட்டடாக ஒரு கொஷின் வரும். சரிங்களா? இதில் கேப்ஸ்டன் அண்ட் டரட் லேத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பிண்டில், மல்டி ஸ்பிண்டில் ரிலேட்டடாக கேட்கலாம். சரிங்களா? அடுத்து இதில் இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டம்ளர் கியர் மெக்கானிசம், ஏப்ரான் மெக்கானிசம், குவிக் சேஞ்ச் மெக்கானிசம் கேட்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர் கியர் மெக்கானிசமும் ஏப்ரான் மெக்கானிசமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கியர் மெக்கானிசத்தில். சரிங்களா? லேத்துனா என்ன, லேத்தினுடைய ஆப்ரேஷன்ஸ் என்ன, லேத்தில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம், லேத் எப்படி இயங்குது, அதில் பார்த்தீங்கன்னா டம்ளர் கியர் மெக்கானிசம், ஏப்ரான் மெக்கானிசம் இதில் வந்து ஒரு முக்கியமான கொஷினாக கருதப்படுது. பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சென்டர் லேத்தில் வந்து டைப்ஸ் ஆஃப் லேத்து எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மெக்கானிசத்தையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கேப்ஸ்டன் அண்ட் டரட் லேத் ரிலேட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. இதுலேருந்து கேட்குறதுக்கு 95% சான்சஸ், நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து கேட்குறதுக்கு 95% சான்சஸ் இருக்குங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா மில்லிங் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன். மில்லிங் ஆப்ரேஷன் கண்டிப்பாக, மில்லிங் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன். மில்லிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்லிங் ப்ராசஸ் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் மில்லிங்கில்ன்றதை பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் மில்லிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறோங்கிறத கேட்டால் அதில் ஒரு டைப்பு கிரைண்டிங் வீல் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைண்டிங் வீல் கேட்பாங்க. சரிங்களா? ரைட். இதில் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் மில்லிங், கிரைண்டிங் வீலை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அதில் சின்ன டாபிக்ஸ் தான் இருக்குது இல்லைங்களா? டைப்ஸ் ஆஃப் கிரைண்டிங் ப்ராசஸ், கிரைண்டிங் வீல், அதனுடைய கிரைண்டிங் வீலில் உள்ள நாமன்க்ளேச்சர் எல்லாமே வந்து படிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து மில்லிங்கை படிச்சுக்கோங்க. மில்லிங்கை ட்ரா பண்ணி பழகிக்கோங்க. சரிங்களா? அந்த மில்லிங் டயக்ராம்ஸை ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டயக்ராம்ஸை ட்ரா பண்ணி அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் லைட்டை பார்த்துட்டிங்கன்னா உங்களால் இதை நல்லபடியாக எழுத முடியும். ஆனால் என்னுடைய தாட் என்னென்னா,
கிரைண்டிங் வீல் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைண்டிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை முதல்ல படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட் அண்ட் 5th யூனிட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறது இந்த 4th யூனிட் அண்ட் 5th யூனிட் தான். 4th யூனிட்டில் நீங்கள் பயப்பட வேண்டாம். சிஎன்சியில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம், க்ளோஸ் லூப் சிஸ்டம், ஓப்பன் லூப் சிஸ்டம், க்ளோஸ் லூப் சிஸ்டம் பார்த்துக்கோங்க. அப்புறம் டிரைவ்ஸ், ஃபீட் டிரைவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபீட் டிரைவ்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு தாங்க இம்பார்ட்டன்ட், இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு தாண்டி கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் சிஎன்சி, என்சி அண்ட் டிஎன்சியில் உள்ள டிஃப்ரென்சஸ் கேட்கலாம். இதனுடைய டயக்ராம்ஸ் வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சி பார்த்துட்டிங்கன்னா இதிலேருந்து கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ யூனிட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ராமிங் அண்ட் அப்சல்யூட் ப்ரோக்ராமிங், அப்சல்யூட் சிஸ்டம் அண்ட் இன்க்ரிமெண்டல் சிஸ்டம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் ஹமீத் பிளாக்ஸில் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதில் இன்க்ரிமெண்டல்னால் என்ன, அப்சல்யூட்னா என்ன, அதனுடைய டேர்னிங் ப்ரோக்ராம் பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து ட்ரில்லிங், டேப்பிங், மில்லிங் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். அதுக்கப்புறம் கேண்டு சைக்கிள்ஸில் த்ரெட்டிங் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே, சிஎன்சி ப்ரோக்ராமை படிச்சிட்டிங்கனாலே உங்களால் யூனிட் நம்பர் 5 எழுத முடியும். மேக்ஸிமம் இதில் இந்த யூனிட்டில் ப்ரோக்ராம் தான் கேட்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரொஃபசர் ஹமீத் பிளாக்ஸில் ப்ரோக்ராமை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பேசிக் ப்ரோக்ராம் வந்து டேர்னிங்க்கு மட்டும் நம்ம போட்டிருக்கோம். டைம் இருந்தால் நம்ம அடுத்த ப்ரோக்ராம்ஸையும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நீங்கள் டேர்னிங் ப்ரோக்ராமை நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும். ஜி கோட், எம் கோட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் ரிலேட்டடாக படிச்சிட்டிங்கனாலே உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமை படித்தா மட்டும்தான் நீங்களால் யூனிட் 5ல் நீங்கள் எழுத முடியுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம், பேசிக் ப்ரோக்ராமையாவது நாங்கள் ப்ரொஃபசர் ஹமீத் பிளாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் தயவுசெய்து திருப்பி பாருங்கள், சரிங்களா? ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராமை ஈஸியாக பேசிக்காக படிச்சிடலாம். அடுத்து வேறு என்னென்ன ப்ரோக்ராம் கேட்டாலும் அது ரிலேட்டடாக அதிலேருந்து கொஞ்சம் மாற்றி எழுதினாலே உங்களால் எழுத முடியும். நீங்கள் அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கொடுத்துருக்குறேன். இதில் 90% ஆஃப் கொஷின்ஸ் 90% இந்த மாதிரி சான்சஸில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை படிங்க, அதுக்கு அடுத்து இதை படித்து நல்லா வந்து ரொம்ப ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. அடுத்து மற்ற கொஷின்ஸையும் அதுக்கு அடுத்து டைம் கொடுத்து படிங்க. தேங்க்யூ.